தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. விருச்சக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். விருச்சக ராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி 18க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. இது நடக்கும்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, நல்லதுதான் நடக்கும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது, அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னாப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லது தாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது 12 ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது. காலபுருஷ சக்கரத்துல 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. உங்களுடைய குணத்தை நான் ஒரு பாட்டா பாடுனா எப்படி இருக்கும் தெரியுங்களா? கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நன்மைகள் செய்து துன்பங்கள் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மைகள் செய்து துன்பங்கள் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இப்படி உங்களுடைய குணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் கிட்ட கேட்டா கூட சரி, கடவுளே எனக்கு வந்து நீ பெருசா எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு வந்து 4 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வழியை காட்டு, பரவாயில்ல நான் வந்து நல்லது செய்தாலும் எனக்கு கஷ்டம் வருதா, வந்துட்டு போகுது, இப்படித்தான் உங்களுடைய குணமே இருக்கும். பேச்சுக்கு மட்டும் தாட்டுப்புடு தஞ்சாவூர் அப்படின்னு பேசுவாங்க, ஆனா மனசளவுல சொல்ல போனா ரொம்ப வந்து பயந்த சுபாவம் கொண்டவங்க. படப்படன்னு வந்துடும். இவங்களுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு சண்டை சச்சரவுனா சரியா கோபப்படுவாங்க. பட் அந்த கோபத்தை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னே தெரியாது. சும்மா இவங்க வந்து நார்மலா பேசினா கூட சண்டை சச்சரவு வந்து வேற மாதிரி ஆயிடும். நீ எப்படி அப்படி சொல்லலாம், அப்படி இப்படின்னு போயிடும். ஆனா இவங்க நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய கோபத்துக்கும் இவங்களுடைய குணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். கோபம் அப்படின்னா எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்னு நீங்க கேட்பீங்க. பட் அவங்க கோபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மையை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் தெரியுங்களா? நல்லதோ கெட்டதோ எனக்கு வர கெட்டது நான் தான் பொறுப்பு, மற்றவங்களால கூட இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா கூட என்னுடைய பாதிப்புக்கு நான் தாங்க காரணம், அவன் சொன்னா இவன் சொன்னா இவனால் ஆச்சு அவனால் ஆச்சுன்னு யாரையுமே குத்தம் சொல்ல விரும்பல, எனக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பு, இருந்துட்டு போகுது பரவாயில்ல, அவன் ஏமாத்துறானா இல்ல நான் தான் ஏமாந்துட்டேன் இப்படினும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா நம்ம விருச்சக ராசியோட குணநலங்களை தான் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டின மனைவியா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்பை வந்து வெளிப்படுத்தவே தெரியாது. முக்கியமா உங்களுக்கு பேச தெரியாதுங்க. ஓப்பனா சொல்லுனாக்கா இவங்களுக்கு வந்து அந்த பேச்சு அந்த கோர்வையா பேசுறது, ஏமாத்துறது, இந்த உல்டா பண்ணி பேசுறது இதெல்லாம் சுத்தமா வராது. சுட்டு போட்டாலும் வராது. பட்டு படான்னு மனசுல கிடந்ததை பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. முக்கியமா கூல கும்பிடு போடுறதே உங்களுக்கு சுத்தமா வராது, ஆகவும் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உழைச்சு முன்னேறணும். யாருடைய கை காசுலையும் ஒத்த ரூபாயில வாழக்கூடாது. பெத்தவங்களை விட்டு விலகிதான் இருப்பீங்க மேக்சிமம். ஏன்னா உங்க பெத்தவங்களே வந்து உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க சில சமயம் நினைப்பீங்க அவங்க வயிற்றுல தானே நான் வந்தேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க சுத்தமாவே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க
நான் அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கூட ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க. ஸோ நான் வந்து சீரும் சிறப்புமா நான் வாழ்றதுக்கான வழியே எனக்கு பிறக்காதா, அப்படியெல்லாம் கூட ஒரு சிலர் ரொம்ப யோசிப்பாங்க. முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் சாமியை வந்துட்டு திட்டுவீங்க. அதுவும் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஓகேவா, மச்சா மாமா கிட்ட பேசுற மாதிரி திட்டி எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து சாமி கிட்ட ஒரு உறவை வச்சிருப்பீங்க. எனக்கு கஷ்டம்லாம் அவனாலதான், அப்படியே சாமிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க. ஸோ இவங்களோட குணம் அப்படிங்கிறது துளி அளவு கூட யாரையும் பாதிக்காத குணம்ங்க. ரொம்ப நல்லவங்களும் கூட. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே நொந்துப்பாங்க. அது வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டும் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துடைய நாட்கள் எல்லாம் எப்படிங்க இருக்க போகுது, அதை பத்தின ஒரு புரிதலை தான் நான் இப்ப சொல்ல போறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சூட்சுமம் சொல்லட்டுமா, மனசுல படுறத தயவு செஞ்சு பேசாதீங்க. யாரையும் அண்டி போய் வாழாதீங்க. நீங்க மேக்சிமம் வந்துட்டு மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எப்படி சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப எல்லாம் அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து கூட்டமா இருக்காங்க அப்படின்னாக்கா ஏன் அவங்க கூட நம்மளா வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க வந்து சிங்கம் மாதிரிங்க, தனியா இருங்க, நல்லது. எப்போ ஒருத்தன் கூட கூட்டு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது காலி ஆயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இழந்திருக்கீங்க. தயவு செஞ்சு யாரையுமே நம்பி போய் நிக்காதீங்க. தனியாவே இருங்க. தனியா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ராஜா. உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸை யாருக்கும் வெளிப்படையா வைக்காதீங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். விருச்சிக ராசி நிச்சயமா வாழ்க்கையில உச்சகட்ட நிலைக்கு போவீங்க. நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒருத்தரை மட்டும் ரொம்ப உருகி வேண்டணும். வேற யாரும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கைக்கு வந்துட்டு வெளிச்சத்துக்கு வருங்க. ரொம்ப போராட்டத்தை வந்துட்டு பார்த்துட்டீங்க. ரணம் ஆயிடுச்சு. மனசுல ஃபுல்லா வந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சுகிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் காயம் போடுறதுக்கு முருகப்பெருமான் மட்டும்தாங்க துணை வராரு. முடிஞ்சது அப்படின்னாக்கா பழனிக்கு போயிட்டு அந்த தண்டாயுதபாணி கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்து வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாருங்க. சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவ்வளவுதான் உங்களுடைய மந்திரமே. இப்படிதான் இருக்கணும். காலையில வந்துட்டு படுக்கையிலிருந்து எந்திரிச்சு வரும்போதே அப்பா முருகா இன்னைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, இப்படித்தான் உங்களுடைய கோரிக்கை இருக்கணும். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போறப்ப அவருடைய நாமத்தை 3 முறையோ அல்லது 9 முறையோ சொல்லி முடிச்சுட்டு வெளியே கிளம்புங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே கைகூடி வரும். சரிங்களா? சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லலாம். ஓகேங்களா? முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் உங்களுடைய கோரிக்கையோட சேர்த்து அவருடைய நாமத்தையும் பதிவிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைக்கு வந்து எத்தனை லைக்ஸ் வருதோ அத்தனை நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாவது கண்டிப்பா உங்களுடைய நினைப்புக்கு சாத்தியம் வருங்க. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நம்ம வேண்டதை வந்து நம்ம வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா பழிக்காம போயிடும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க வேண்டுதலை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு பாருங்க. உங்களுடைய வேண்டுதலுக்கு மத்தவங்க யாரெல்லாம் லைக்ஸ் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களுக்காக வேண்டி இருக்காங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வந்து தப்பா பார்த்துட்டு இருக்கோங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் அன்பு உறவுகள் வந்து வெளியே இருக்கதான் செய்யறாங்க. எங்கேயோ ஒருத்தவங்க யாருக்கோ ஒருத்தவங்க அடிபட்டாலும் சரி, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சரி, ₹1 அனுப்பிவிட கோடிக்கணக்கான பணம் எல்லாம் சேர்ந்திருக்கு. சோ அன்பை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளயும் கடவுள்கிட்டையும் வைக்கிறதை விட நிறைய உறவுகளுக்கு வந்து வெளியில தான் இருக்கு. உங்களுடைய மனசு போலவே விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில வந்துட்டு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நிறைய அன்பு உள்ளங்களை சம்பாதிக்க தான் போறீங்க. அந்த வகையில இந்த ஆடி மாதத்துடைய நாட்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. நிறைய பேசி இருக்கோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து பாருங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு எந்த இடங்கள் தேவையான தகவல் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ ஒரு விஷயத்த பேசுறப்ப இதுதான் அப்படின்னு அளவு கிடையாதுங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினாலதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதாங்க, நிறைய விஷயங்கள்ல படாத பாடுபட்டு வாழ்க்கையில இன்னைக்காவது எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா, 1 மணி நேரம் நான் நிம்மதியா சிரிக்க முடியுமா, நிம்மதியா தூங்க முடியுமா, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு ஒண்ணுமே வராது போல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவுதான், நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அன்ஃபிட் எல்லாம் அப்படின்னு கூட சில பேர் யோசிச்சிருப்பீங்க.
அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. விருட்சக ராசி மாதிரி ஒரு வாழ்க்கையை தரம் பிரித்து வாழ்றதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. என்ன கேட்டா இதை சொல்லுவேன், கடவுள் உங்களுக்கு அப்படிதான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரகங்களோட அமைப்பை பொறுத்து எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது, உங்க ராசியிலுடைய கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னா, சுகஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்துல சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான், பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான். இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டார். 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டார். 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம்ங்க. 3/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம். சோ இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள்னு கேட்டீங்கன்னா, போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எனக்கா நல்லது நடக்க போகுதா அப்படி எல்லாம் யோசிச்சீங்க இல்லையா, நிச்சயமாங்க சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடடா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல நிறைவை உண்டாக்கும். எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே ரணரணமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது மாலை மரியாதை பண்ணி உங்களுக்கு தங்கத்தட்டுல உங்களை பாத பூஜை பண்ண எப்படி இருக்குங்க, அப்படி ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சந்தோஷமா தொடர்ந்து பாருங்க. மற்றவங்களால அமைதியின்மை இல்லாம இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே மாறப்போகுது. அடுத்தவங்க பேச்சை கேட்கறது மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுடைய மைனஸ் நான் சொல்லுவேன். உங்க புத்திக்கு என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவன் செஞ்சிருக்கானா, ஓகே அவன் அதை செஞ்சிருக்கான், அவன் சக்சஸ் ஆயிட்டா, ஸோ அவனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. நான் ஒன்று செய்யறேன் அப்படின்னாக்கா, அப்ப பிரியாணி செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பைசஸ் அதே போட்டு நான் சமைச்சாலும் அதையே நீங்கள் சமைச்சாலும் எனக்கு ஒரு டேஸ்ட் வரும், உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரும். ஸோ வாழ்க்கையும் கடவுளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு தொழில் உங்களுக்கு ஒரு தொழில், எனக்கு ஒரு படிப்பு உங்களுக்கு ஒரு படிப்பு, அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த வகையில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தேடாமல் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொடுத்த புக்கை உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் ஷீட்டை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தவங்களோட ஆன்சர் ஷீட்டை எடுக்க பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, சரிங்களா? ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதிலிருந்து மற்றவங்களோட பேச்சை கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான். ஆனால் அதை குறைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் உண்டாகலாங்க. அடுத்ததாக கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இக்கட்டான விஷயமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சண்டை சச்சரவு, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட போயிட்டு இருக்கும். ஸோ அது வேண்டாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசை விட்டு பேசினீங்கன்னாவே அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால கையிருப்புல எப்பையும் சேமிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. அடுத்து உறவுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் உண்டாகும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும்ல உறவுக்காரர்களோட என்ன அவங்களுடைய தகுதி தராதரம் என்னன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாம அவங்க கிட்ட பேசுறதுனால நமக்கு தான் கஷ்டம். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்று இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு தொழில வியாபாரத்தில் இந்த போட்டிகள் நீங்கி உங்களுடைய தொழில விருத்தி ஆகுங்க. அடுத்ததா பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிமையா செய்து முடிச்சிருவீங்க. வெற்றி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, தீர ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது. முக்கியமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி
முன்னேற்றம் உண்டாகும். அதுவே போட்டிகளை கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். சோ இப்ப வந்து பொது பலனா நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப நான் கூடுதலா நட்சத்திர பலன்களை சொல்றப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நடக்க போகுதுங்கிறத நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அந்த வகையில விசாக நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்னு எடுத்துட்டா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க. நினைச்ச காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே செய்து முடிக்கிறதுக்கு கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகளுக்காக ரொம்பவே பாடுபடுவீங்க. அவங்கள வந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்கு. அடுத்து நண்பர்கள் உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும். கௌரவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயம். உயிருக்கு மேல கௌரவம் போச்சு அதுதான் சொல்லுவாங்க. கவரிமான் பரம்பரடா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 அடி அடிச்சானா கூட யாருக்கும் தெரியாம அடிக்கிறியா வாங்கிட்டு போயிடுவேன். அதுவே 4 பேர் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட போதும், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செமையா தகராறுல இறங்கிடுவீங்க. இந்த விஷயம் உண்மையை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சோ விசாகம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க தாங்க ராஜா. அடுத்ததா அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு இத்தனை நாட்களா இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும். மனசுல உற்சாகம்